இன்னைக்கு எல்லாரும் சித்திரத்தேர் சேவிச்சாச்சா? ஓம் நமோ நாராயணா. ஆமாம், சித்திரத்தேர் ஏன் இந்த இடத்துல நிற்கிது? எல்லா ஊர்லேயும் கோயில் வாசலில் தானே தேர் நிற்கும். இங்கே மட்டும் ஏன் ஒரு வீட்டு வாசலில் நிற்கிறது? இதுக்கு காரணம் இருக்குது. இந்த வீட்டு சுவாமி, அதாவது பெரிய நம்பி சுவாமிகள், தன்னுடைய சிஷ்யனுக்கு உறவுக்காரவங்க யாரும் இல்லாததுனால அவரை இறந்ததும் அவருக்கு கடைசி ஈம காரியங்களை தானே செய்து வைத்தார். இதனால் கோபமடைந்த ஊர் பெரியவர்கள் இவர் வீட்டு வாசலின் முட்களை வெட்டி போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த நேரம் சித்திரை திருவிழா வேற நடந்துட்டு இருந்தது. இந்த வீட்டு பெண் தினமும் பெருமாளை சேவிக்காம சாப்பிட மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட இவங்க இன்று தேர் திருவிழா நடக்கிறதே, நான் எப்படி சித்திரை தேர் சேவிக்காம இருக்கிறது பெருமாளே அப்படின்னு பெருமாள் கிட்ட முறையிட்டாங்களாம். பெருமாள் சித்திரை தேரை இவர் வீட்டு வாசல்லையே நிறுத்திட்டாராம். எவ்வளவோ பேர் சேர்ந்து தேரை இழுக்கவே முடியலையாம். வேறு வழியே இல்லாம வருஷம் முழுவதும் தேர் இங்கேயே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முட்கள்லாம் அகற்றப்பட்டாங்க. நம்ம பெருமாள் எப்பேற்பட்டவர் பார்த்தீங்களா? அதனால எல்லாரும் கோயிலுக்கு வரும்போது குழந்தைங்கள கூடவே கூட்டிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுங்க. ஓம் நமோ நாராயணா. இதுதான் பெரிய நம்பி சுவாமிகள் திருமாளிகை.